ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் விஷ் பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்து நாங்கள் அழகாக ரெடி ஆகி எங்கே கிளம்பிட்டோன்னா ஆஃபீஸ்க்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது பொங்கல் விலாக் தான். ஸோ இப்போ பொங்கல் விலாக் போடுறீங்க, அப்புறம் தீபாவளி விலாக் மட்டும். போன தடவை பொங்கல் வந்து ஒரு குட்டி ஆஃபீஸில் வச்சோம், இந்த தடவை பொங்கல் வந்து பெரிய ஆஃபீஸில். நான் கிளம்பிட்டேன் 7 மணிக்கெலாம். இப்போ மணி கரெக்டாக 9:30 ஆகுது. இன்னும் வந்து நாங்கள் போய் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நம்ம நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு அப்படி போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பொங்கலுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன், ஃபுல் சாரீ. நான் இந்த மாதிரி வந்து ஒட்டியானலாம் வச்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இது அப்புறம் இந்த பேங்கிள், இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம எப்படி பிக்சரில் பார்த்தோமோ அதே மாதிரி இதோட டிசைன்லாம் இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா இது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் போகலாமா? ஜெஸ்வின் தூங்கி எந்திரிக்கன்னு சொல்லி 9 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சா. ஸோ அவனுக்கு அங்கே போய் தான் நம்ம சாப்பாடு ஊட்டி விடணும். ஜெஸ்வினையும் அங்கே போய் தான் குளிக்க வச்சு ரெடி பண்ணணும். அவனுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நான் பேச ஆரம்பித்தோன்னா அப்போ மைக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தேடுறேன். பார்த்தீங்களா, பயங்கரமான ஆளுதான். ஓகே போகலாமா? ஆஃபீஸ் வந்தாச்சு. அழகாக கோலம் போட்டுட்ருக்காங்க. கோலத்து மேலே ஏற்றிடாமல் நீங்கள் பார்த்து நிப்பாட்டுங்க வண்டியை. ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு விளக்கேற்றிட்டு அப்புறமா வெளியே போய் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தூக்க முடியாதுடா, அதெல்லாம் தூக்க முடியாது, அதெல்லாம் முடியாது. காத்து டீ போட்டுக்கலாம்ல. சூரிய உதிக்கும் போதில்ல காத்து தள்ளுது. அதெல்லாம் குத்தி அரிசி களி வைப்போம், கொசு மேலே வரைக்கும் போகும். எந்திரிச்சு பாரு, அன்னைக்கு வாரு விடலண்டு எங்கனாலும் போக்குனா ஓகே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். பூசாரி நீங்கள் தானே பூசாரி. ஸோ பூசாரி ரெடி ஆகிட்டாரு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம். சூப்பர். ஆமாம், ஆஃப் ஆகுது. அது அப்படிதான் லைட்டாக எரியும். விட்டுருங்க. வச்சு விடுங்கன்னு சொன்னதுக்கு பட்டையை பாரு. நீங்களும் கும்பிட்டுக்கங்க. ஸோ இப்போ நம்ம பொங்கல் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து ஹாஃப் டே வரைக்கும் வச்சுருந்தோம், வேறு வழியே இல்லை. நேற்று நாங்கள் லீவ் விட்டுட்டோம், இன்றைக்கி வந்து ஹாஃப் டே. ஏன்னா நாளைக்கு 15ஆம் தேதி நம்ம ஸ்டாக் கொடுக்குற நாள். ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமாம், நம்ம எப்போவுமே ப்ராடக்ட் வந்து 5, 15, 25 டேட்டில் தான் கொடுப்போம். ஸோ நாளைக்கு 15ன்றதுனால இன்றைக்கி கொஞ்சமாவது ஸ்டாக் ரெடி பண்ணி வைக்கணும்ல. ஸோ அதனால் ஒரு 700 மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மேலே பரபரப்பாக வேலை செய்வோம். யாராவது சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்குவோம். என்ன ஜெய்? ஓகே,
இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா பொங்கல் முடிஞ்சிடுச்சு. நிறைய பேர் வந்து vlogக்கு வந்து சீக்கிரமாக வீடியோ போடுங்க, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நேராக பார்க்குறவங்க எல்லாரும் திட்ட கூட செய்கிறாங்க. இன்னும் ஃபேக்ட்ரி வந்து சரியாக காமிக்கிறீங்களா? ஆமாம், இன்னும் நம்ம வந்து ஃபேக்ட்ரி டூர் போடல. மேலே ஒரு வீடு இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டலை. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். இனிமேல் ஜே வந்து என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர். பாய். பாய். பாய்.